ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ராஜராஜ சோழனையே மிஞ்சிய ஒரு சோழ அரசன், அந்த சோழனோட பயணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தை பல வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் ஆண்டிருந்தாலும் அதில் சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்குன்னு தனி வரலாறு இருக்குது. சோழர்களில் சிறந்த மன்னர் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்கிற ஒரே பதில் ராஜராஜ சோழன் தான். ஆனால் ராஜராஜ சோழனையே மிஞ்சிய ஒரு சோழ மன்னன் வரலாற்றில் இடம்பெற்றிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மன்னர் யார், அவரோட சிறப்புகள் என்ன, அப்படி ராஜராஜ சோழனையே மிஞ்சுற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்றதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜராஜ சோழனையே மிஞ்சிய அந்த சோழ மன்னன் வேறு யாரும் இல்லை, ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் தான். ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் 1014 சோழ பேரரசராக பதவியேற்றார். ஏற்கனவே மாபெரும் பரந்த சாம்ராஜ்யமாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் ராஜேந்திர சோழனோட காலகட்டத்தில் கங்கை நதிக்கரை வரைக்கும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பர்மா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், தென்கிழக்கு ஆசியா வரை தனது கப்பல் படைகள் மூலம் கட்டுப்படுத்தியிருக்காரு ராஜேந்திர சோழன். அவர் வங்காளம் மற்றும் பீகார் பாலா மன்னர் மகிபலாவையும் தோற்கடிச்சிருக்காரு. இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட ஒரு மன்னர் தான் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தனது வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரையும் கட்டினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தஞ்சாவூர் தான் சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. தனது படைகளை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்ற முதல் இந்திய மன்னராக ராஜேந்திர சோழன் திகழ்ந்திருக்காரு. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவபெருமானுக்கு ஒரு கோயிலையும் கட்டியிருக்காரு ராஜேந்திர சோழன். இவருக்கு பராகேசரி மற்றும் யுத்த மல்லன் போன்ற பட்டங்களும் இருந்திருக்கு. 1012ஆம் ஆண்டில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை முடி இளவரசராக நியமித்தார். ராஜராஜ சோழனோட இறுதி காலங்களில் தந்தையும் மகனும் சமமாக ஆட்சி செஞ்சதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் நடத்திய இறுதி போர்களில் ராஜேந்திர சோழன் தலைமையேற்று நடத்தியிருக்காரு. குறிப்பாக வெங்கி மற்றும் கலிங்கத்தின் மீது தொடுத்த போரில் ராஜேந்திர சோழனே தலைமை பதவி வகிச்சிருக்காரு. முடி இளவரசராக அறிவிக்கப்பட்ட 2 ஆண்டுகளில் தன்னோட தந்தையின் மரணத்துக்கு பிறகு 1014 ராஜேந்திர சோழன் அரசராக முடிசூடினார். 1018 தன்னோட மூத்த மகன் முதலாம் ராஜாதிராஜ சோழனை இவர் முடி இளவரசனாக அறிவித்தார். முதலாம் ராஜாதிராஜ சோழன் தனது தந்தைக்கு கீழே 26 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. வாழும்போதே அடுத்த அரசரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிர்வாக கடமைகளை வழங்குவது சோழ ராஜ்யத்தோட முக்கியமான அம்சங்களில் ஒன்று. முடி இளவரசராக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு என ஆட்சியில் சில பொறுப்புகளும் அதிகாரங்களும் அளிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் திறமைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சில சமயம் இளைய மகன்கள் கூட திறமையின் அடிப்படையில் முடி இளவரசர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல இருந்தே ராஜேந்திர சோழன் போரை தலைமையேற்று நடத்தியிருக்காரு. 1002ஆம் ஆண்டில் ராஷ்டிரகூடா நாட்டை கைப்பற்றியது இவரோட முதல் வெற்றி. ராஜேந்திரா மேற்கு சாளுக்கிய சத்தியஸ்ரயாவுக்கு எதிரான போர்களுக்கு தலைமை தாங்கியிருக்காரு மற்றும் துங்கபத்ரா நதியை கடந்து போரை சாளுக்கிய நாட்டின் மையத்தில் கொண்டு சென்று அவர்களோட தலைநகரை தாக்கியிருக்காரு. இலங்கையை கைப்பற்ற தனது தந்தையால் தொடங்கப்பட்ட பணியை முடிக்க இவர் இலங்கை மீது படையெடுத்து அதனை கைப்பற்றினார். இலங்கையின் அரியணை, மன்னர், ராணி மற்றும் இளவரசியையும் இவர் கைப்பற்றியிருக்காரு. இலங்கையின் மன்னர் மகிந்தர் சோழ தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு 12 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சிறையிலேயே அவர் உயிர் பிரிந்தது. மகிந்தாவின் மகன் கசப்பா தமிழ் மன்னர்களுக்கு எதிரான சிகாலிஸ் எதிர்ப்பின் மையமாக ஆனார். 6 மாதங்களுக்கும் மேலாக சோழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான போர் நடந்தது. அதில் ஏராளமான தமிழர்கள் இறந்து போனாங்க. போரின் முடிவில் கசபா தீவின் தென்கிழக்கு மூலையில் இருந்து சோழ இராணுவத்தை விரட்டி அடித்து விக்ரமபாகு என ஆட்சி செய்தார். பெலனருவா பகுதியை சுற்றி ஏராளமான இந்து கோவில்களின் சிற்பங்கள் அங்கு தமிழ் இராணுவம் இருந்ததை உறுதிப்படுத்தினாங்க. 1041ஆம் ஆண்டில் விக்ரமபாகுவால் சோழ இராணுவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை தணிக்க ராஜேந்திரர் இலங்கைக்கு மற்றொரு பயணத்தை வழிநடத்தினார். இதன் விளைவாக விக்ரமபாகு விரைவில் இறந்து போனார். சிங்களீஸ், பாண்டிய இளவரசர்கள், கன்னோஜின் இளவரசர் ஜெகத்பாலா என அனைவருக்கும் எதிராக போரிடும் நிலைக்கு சோழ இராணுவம் தள்ளப்பட்டுச்சு. 1018ஆம் ஆண்டில் பாண்டியர்கள் மற்றும் சேரர்களின் நாடுகளின் வழியாக ராஜேந்திர சோழன் தன்னோட இராணுவத்தின் தலைமையில் ஒரு வெற்றிகரமான அணிவகுப்பை மேற்கொண்டார். ராஜேந்திரரோட திருவாலங்காடு மானியங்கள், அவர் பிரகாசமான கலங்கமற்ற முத்துகளை, பாண்டிய மன்னர்களின் புகழின் விதைகளை எடுத்துக்கொண்டார் என்றும், அச்சமற்ற மதுரந்தகா மலைகளை தாண்டி கடுமையான போரில் சேர மன்னர்கள் மீது அழிவை கொண்டு வந்தார் என்றும் கூறுகிறார். ராஜராஜ சோழன் ஏற்படுத்திய எல்லைகளை கடந்து தனது எல்லையை ராஜேந்திர சோழன் விரிவாக்கினார். மேலும் தனது புதல்வர்களில் ஒருவரை ஜாதவர்ம சுந்தர சோழன் பாண்டியன் என்னும் பெயர் கொடுத்து மதுரையை மையமாக வச்சு ஆட்சி செய்யும்படி செஞ்சார். மேற்கு மற்றும் கிழக்கு சாளுக்கிய முனைகள் அடங்கிய நிலையில் ராஜேந்திர சோழனோட படைகள் ஒரு அசாதாரணமான பயணத்தை மேற்கொண்டுச்சு.
1019 ராஜேந்திரரோட படைகள் கலிங்கா வழியா கங்கை நதிக்கு தொடர்ந்து அணிவகுத்து போச்சு. பேரரசரே கோதாவரி நதி வர முன்னேறி பயணப்படையின் பின்புறத்தை பாதுகாத்தாரு. சோழ இராணுவம் இறுதியில் வங்காள பாலா ராஜ்யத்தை அடைஞ்சது. அங்கே அவர்கள் மகிபாலாவை சந்தித்து அவரை தோற்கடித்தாங்க. திருவலங்காடு தட்டுகளின் கூற்றுப்படி இந்த பிரச்சாரம் 2 வருடங்களுக்கும் குறைவாக நீடிச்சது. இதில் வடக்கின் பல ராஜ்யங்கள் சோழ இராணுவத்தின் வலிமையை உணர்ந்துச்சு. ராஜேந்திரர் ரணாசுரனின் படைகளை தோற்கடித்து தர்மபாலா நிலத்திற்குள் நுழைஞ்சி அவரை அடிமைப்படுத்தினார். இதன் மூலம் அவர் கங்கையை அடைந்து வென்ற மன்னர்களால் நீர் நதியை மீண்டும் சோழ நாட்டிற்கு கொண்டு வந்தார் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. ராஜேந்திர சோழனோட 14 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு 1025 சோழர் கடற்படை கடலை கடந்து சங்கிராம விஜயதுங்கவர்மன் ஸ்ரீ விஜயராஜ்யத்தை தாக்கிச்சு. சக்தி வாய்ந்த கடல் ராஜ்யத்தின் தலைநகரான கடாரத்தை சோழன் பதவி நீக்கம் செய்து மன்னனை சிறப்பிடிச்சாரு. கடாரத்துடன் இன்றைய சுமத்ராவிலும் மலையான் தீபகற்பத்தில் மலையூரிலும் இருந்த பன்னாயை தாக்கினார். சங்கராம விஜயதுங்கவர்மன் சைலேந்திர வம்சத்தை சேர்ந்த மாரா விஜயதுங்கவர்மனின் மகனாக இருந்தார். ஸ்ரீ விஜயராஜ்யம் சுமத்ராவின் பாலப்பாங்கிற்கு அருகில் இருந்துச்சு. கிழக்கு தீவுடன் சோழர்கள் தீவிர வர்த்தக உறவை கொண்டிருந்தாங்க. மேலும் ஸ்ரீ விஜயராஜ்யம் மற்றும் தென்னிந்திய சாம்ராஜ்யங்கள் சீனாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் இடைத்தரகர்களாக இருந்தாங்க. ஸ்ரீ விஜயா மற்றும் சோழர்கள் இருவரும் சீனர்களுடன் தீவிர உரையாடலை கொண்டிருந்தனர் மற்றும் சீனாவுக்கு ராஜதந்திர பணிகளை அனுப்பினாங்க. பாடல் வம்சத்தின் சீன பதிவுகள் 1015 சோழர்கள் சீனாவிற்கு முதல் பயணம் மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழனின் நீண்ட ஆட்சி கிட்டத்தட்ட போர்களையும் மோதல்களையுமே கொண்டிருந்தது. இதுதான் அவரோட பெரிய சாம்ராஜ்யத்தை ஒன்றாக வச்சிருக்க உதவி செஞ்சதுன்னே சொல்லலாம். ராஜேந்திர சோழனின் மகன்கள் அவரது ஆட்சியின் பிற்பகுதியில் பெரும்பாலான போர்களை மேற்கொண்டாங்க. சக்கரவர்த்தி தனிப்பட்ட முறையில் களத்தை எடுப்பதை தவிர்த்து தனது மகன்களையும் பெருமையையும் தனித்துவத்தையும் வென்றெடுக்க அனுமதித்தார். பாண்டிய மற்றும் கேரள நாடுகளில் கிளர்ச்சிகள் கடுமையான நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்தன. ராஜாதிராஜ சோழன் அவர்களை அடக்கினார். கசப்பாவால் தூண்டப்பட்ட கிளர்ச்சியை தணிக்க இலங்கையில் ஒரு போரையும் அவர் மேற்கொண்டார். கங்கை வர சென்று அவர் பெற்ற வெற்றி காரணமாக அவர் கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் பெற்றார். மேலும் அதன் பெயரில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டப்பட்டுச்சு. விரைவில் அவர் தலைநகர தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் மாற்றினார். ராஜேந்திரர் தனது 17வது ஆண்டுக்கு முன்னர் கங்கை கொண்ட சோழபுர நகரத்தை நிறுவினார். ராஜேந்திர சோழருக்கு பின் வந்த பல மன்னர்களுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் முடிசூடப்பட்டுச்சு. அதனை அவர்கள் தங்கள் தலைநகரமாகவே ஏற்றுக்கொண்டாங்க. ராஜேந்திர சோழரின் ஆட்சியின் இறுதி ஆண்டுகள் சோழர்களின் மிக அற்புதமான காலத்தை உருவாக்குச்சு. சாம்ராஜ்யம் பறந்து விரிந்த எல்லையை அடைஞ்சது. இராணுவமும் கடற்படையும் மிக உயரிய கௌரவத்தை அடைஞ்சது. சக்கரவர்த்தியின் மகன்களும் அவரது குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களும் அவருக்கு உதவினாங்க. பாண்டிய மற்றும் கேரள நாடுகளில் பாரம்பரிய ஆட்சியாளர்கள் இருந்ததாலும் தோல்விக்கு பின்னர் ஸ்ரீ விஜய மன்னரை மீண்டும் பதவியில் அமர்த்தியதன் மூலமும் சோழ ஏகாதிபத்தியம் ஒரு நன்மை பயக்கும் ஒன்றாக மாறுச்சு. ராஜேந்திர சோழர் பல ராணிகளை கொண்டிருந்தார். கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சிலவற்றில் திரிபுவானா அல்லது வான்வான் மகாதேவியர், முக்கோகிலா, பஞ்சவன் மகாதேவி மற்றும் ராஜேந்திர சோழனின் மரணம் குறித்து சதி செய்த வீரமாதேவி ஆகியோர் அடங்குவர். அவரது மகன்களில் 3 பேர் அவர் அடுத்தடுத்து சோழ சிம்மாசனத்தில் பின்தொடர்ந்தனர். ராஜாதிராஜா சோழர், 2ஆம் ராஜேந்திர சோழர் மற்றும் வீர ராஜேந்திர சோழர். அவரது மகள்கள் சாளுக்கிய மன்னராக ராஜராஜ நரேந்திராவை திருமணம் செஞ்சு கொண்டதாக கூறப்படுது. தமிழ் தேசத்தை என்னதான் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்னு 3 குல மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் அதில் சோழ மன்னர்களுக்கே முதன்மையான இடம் கொடுக்கப்படுது. காரணம், அவங்க அவ்வளவு சிறப்பாக ஆண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆட்சி காலமும் அவங்களோட ஆட்சி பரப்பும் ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கு. 1000 காலம் கடந்து பிரகதீஸ்வரர் கோயில் இன்றைக்கும் சிறப்பாக நிற்குதுன்னா அது காரணம் ராஜராஜ சோழன். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக மன்னர்களை கொண்ட ஒரு இனம்னா அது சோழர்கள் இனம்னே சொல்லலாம். அப்படி ராஜராஜ சோழனையே மிஞ்சிய ஒரு மன்னனாக ராஜேந்திர சோழன் வரலாற்றில் பார்க்கப்படுறாரு. ஸோ அந்த மன்னரை பற்றின சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.